இன்றைக்கி நம்ம லட்டு பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பத்தை வச்சு சின்னதாக எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து 1 கப்பு ஆழாக்கில் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுருக்கேன். போட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக லைட்டாக மஞ்சப்பொடி, அந்த கடலை மாவு லைட் கலராக இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி. எந்த ஸ்வீட்டு ஆனாலும் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டால் தான் சரியாக இருக்கும். சும்மா கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ இது வந்து கரைச்சிக்கணும், தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த பக்கம் இழுப்ப சட்டியில் வந்து நான் இப்போ 1 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் இல்லையா, 1 டம்ளர் மாவுக்கு 1.5 கப்பு சர்க்கரை. இது வந்து பூந்தி லட்டாக குடிக்க போகிறோம். இதோ 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த 1.5 டம்ளர் சர்க்கரைக்கு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி, மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போகிறோம். இதை நல்லா கொஞ்சம் அப்படி இது பண்ணிட்டு உடனே பற்ற வச்சுட்டு போட்டிங்கன்னா அந்த சர்க்கரை அடியில் பிடிச்சிக்கும், கேரமல் மாதிரி ஒரு மாதிரி கலர் வந்துடும். அதனால் இது வந்து இப்போ இதுவாகிடுது. இந்த தண்ணி இது வந்து இதுவும் பற்ற வைக்க போகிறேன். இது வந்து இந்த பக்கம் பாகு ஆயின்னு இருக்கட்டும். சின்னதாக வச்சுருக்கேன், அப்பப்போ நடுவில் கரைச்சி விட்டுக்கலாம் சர்க்கரை பாகுக்கு. இப்போ அடுத்தது பூந்திக்கு நம்ம பண்ணுற பூந்தி பண்ணி தான் லட்டு பண்ண போகிறோம். அதில் இப்போ இதை வந்து மாவை இது பண்ணியாச்சு, இதை தண்ணி விட்டு கரைச்சிக்க போகிறேன். பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி பண்ணால் விடுற மாதிரி அப்படி வந்தால் சரியாகும். இப்போ இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் மாவு கரண்டியில் விழுறதுக்கு லேட் ஆகும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அது கெட்டியாக இருந்தால் தளர்த்திக்கலாம். தண்ணியாக இருந்தால் ஒரே 1 ஸ்பூன் மாவு போட்டு கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கோங்க, கெட்டி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப பிகினர்ஸுக்கு இதெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம், ஈஸியாக இதெல்லாம் நடக்கிறது தான். ஒன்றும் தண்ணியாக ஜாஸ்தியாக போச்சுன்னா அந்த மாதிரி. இப்போ இந்த சர்க்கரையை நல்லா நடுவில் கிளறிக்கோங்க. பிடிச்சி ஒரே மாதிரி ஒரே இடத்துல அப்படியே நின்று போயிடும். இதை கரைச்சிக்கோங்க. நடுவில் ஒரு தடவை கரைச்சா போதும். இப்போ வந்து மாவு எண்ணெய் காஞ்சிட்டான்னு பார்க்கலாம். காஞ்சிடுது. இப்போ நம்ம கரண்டியில் பூந்தி பண்ணுறதுக்கு சரி பண்ணலாம். வந்து ரொம்ப காரா பூந்தி அளவுக்கு வந்து இருக்கக்கூடாது. லைட்டாக இப்படி நசிக்கணும்னா இப்போவே எடுத்துடலாம். இப்போ முதந்து வந்து பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த ஜூஸ் வந்து அதில் போகும். அதனால் ரொம்ப மொறுன்னு எடுக்கக்கூடாது. காரா பூந்திக்கு வந்து நல்லா மொறுன்னு ஆனோம்னு எடுக்கணும். இது வெந்ததுன்னா போதும். லைட்டாக மேலே வந்து 1 செகண்ட் அப்படி இப்படி கிளறி விட்டுட்டு எடுத்திங்கன்னா போதும். ஒரே ஒரு முத்து எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா லைட்டாக மொறுன்னு இல்லாமல் கொஞ்சம் சக்குன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த சர்க்கரை பாகில் வந்து அது ஊறும்.
கரண்டியில் சிங்கிள் கம்பி இப்படி வரணும். விட்டு விட்டு வருது பாருங்க, விட்டு விட்டு விழுறது பார்த்தீங்களா, அதுதான் கணக்கு. இப்போ இது ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த சூட்டோடு இருக்கும்போதே இந்த பொரிச்ச பூந்தியை இதில் போட்டுட்டு ஒரு கலரி விடுங்க. அடுத்த ஈடு போட்டு அப்படியே பொரித்து எல்லாத்தையும் கலரி விட்டுட்டு கொஞ்ச நாள் ஊறணும். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, லட்டுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சுன்னு நம்ம எண்ணெய் தேவைன்னா நெய் போட்டு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் பண்ணி ஏலக்காய் போட்டு கலக்கணும். இப்போ இந்த லட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் நன்னா போட்டு 1.5 கப்பு பாகு, சர்க்கரை பாகில் 1 கப்பு மாவில் பூந்தி பண்ணி போட்டோம் இல்லையா. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு 2-3 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகிட்டு நல்லா ஊறி இருக்குது. அந்த பாகெல்லாம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதோ நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படியே நல்லா கட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது எப்படி அமுக்கி நல்லா பிசிஞ்சு தான் பிடிக்கணும் லட்டை. இப்போ வந்து அடுப்பத்தை வைக்கலாம். பற்ற வச்சுட்டு இதுக்கு வந்து வாசனைக்கு அது அந்த இதெல்லாம் பொரிக்கிறதுக்காக ஒரு 3 ஸ்பூன் நான் சின்னதாக வச்சுருக்கேன், 3 ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். இந்த ஏலக்காய் பொடியை இதில் போட்டுருவோம். ஒரு 5-6 ஏலக்காய் பொடி வாசனைக்கு தான். இது வந்து முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு லைட்டாக சவக்கட்டும். ஒரு 5-6 கிராம்பு, கொஞ்சம் தானே இருக்குது, இது 1 டம்ளருக்கு தானே. 5-6 கிராம்பை வந்து இதிலே போட்டுக்கிறேன் பொரிக்கிறதுக்கு. முந்திரி பருப்போட ஏலக்காய் போட்டாச்சு. முந்திரி பருப்பு லைட்டாக சவக்க ஆரம்பிச்சிருது. இப்போ வந்து கிரேப்ஸை போட்டிருக்கேன், ட்ரை கிரேப்ஸை போட்டிருக்கேன். இதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. வேணும்னா டைமண்ட் கல்கண்டு இதில் போடலாம். ஆனால் டைமண்ட் கல்கண்டு அது வந்து ஈரப்பதம் கொடுக்கறதுக்காக தான், ட்ரையாக இருந்ததுன்னா. ஆனால் நான் இப்போ வந்து போட போகிறதில்ல. ட்ரை கல்கண்டு வந்து அது போட்டால் கடுக்கு முடுக்குன்னு இருக்கும். அது பிடிச்சவா போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாரும் போடுறது உண்டு அந்த ட்ரை கல்கண்டு. ஆனால் அது நான் இப்போ போடலை. ஏலக்காய் பொடி இந்த முந்திரி திராட்சையை நல்லா செவந்த உடனே அதில் போட்டு நான் உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன். இப்போ செவந்தெடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த இது பண்ண நெய் பாத்திரத்துலேயே இந்த சர்க்கரை பாகு இதை வந்து போட்டுக்கிறேன் சூடுக்காக. பாருங்க, பாகே இல்லை, நல்லா உறிஞ்சிடுது. நல்லா அந்த நெய்யோடு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா முந்திரி பருப்பாங்க இங்கேயே இருக்கா இல்லாமல், ஒரே இடத்துல இல்லாமல் முந்திரி பருப்பு வந்து நல்லா வாசனை சூப்பராக கமகமான்னு வருது எனக்கு லட்டுவோட வாசனை. ஆறி போனது தான் நெய் தான் நம்ம வந்து சும்மா இருப்பச்சட்டியில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நல்லா அமுக்கி பிடிக்கணும் அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம். நல்லா இப்படி நல்லா கை எவ்வளோ பலமாக உங்களுக்கு அமுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை நல்லா அமுக்கி ரவுண்டாக பிடிச்சி தான் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்தால் எப்படி பொறுமையாக பண்ணணும்னு எல்லாமே வீடியோ கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக முதல்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. பிகினர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுங்க. வீட்டில் கையில் சூடு பட்டுக்காமல் பொறுமையாக பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து சின்ன சின்ன டிப்ஸு அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.